அண்மை செய்தி. விடியாத ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் ஜனவரி மாதத்தில் மட்டும் 110 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. மேலும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக 121 பாலியல் குற்றங்களும் நடந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. தமிழகத்தில் ஜனவரி மாதம் மட்டும் 110 கொலைகள் நடைபெற்று ஒட்டுமொத்த தமிழகமே கொலை காடாக மாறி இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் நகைக்காக 3 கொலை சம்பவங்களும், அதே போன்று பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக 2 கொலை சம்பவங்களும், போதை மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக 33 கொலைகளும், வரதட்சணை காரணமாக 1 கொலையும் என 110 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று ஜனவரி மாதத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் 121 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் மட்டும் போக்சோ சம்பவங்களுடைய வழக்கு பதிவு 79ஆகவும், அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 42 என இது போன்ற பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஏறக்குறைய ஒரு 130க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் தமிழகத்திலே தற்போது மிக வேதனையான ஒரு துயரமான நிலையாக இருக்கிறது. தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவங்களுடைய பின்னணியில வரதட்சணைக்காக, அதே போன்று முன்பகை காரணமாக, ரவுடி மோதல் காரணமாக, போதை காரணமாக நடைபெறக்கூடிய இந்த குற்றங்களை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பொதுமக்கள். ஆனால் காவல்துறை அதனை செய்யவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருப்பதாக கூறக்கூடிய முதலமைச்சர் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்க்கிறாரா? தினந்தோறும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய கொலை சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் இவற்றையெல்லாம் கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உளவு பிரிவு இருக்கிறது. அதே போன்று கண்காணிப்பதற்கென்று பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கொண்டு போதைப் பொருளை தடுப்பதற்கென்று போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒடுக்கல் பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு திமுக ஆட்சியில தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை கொலை சம்பவங்கள் மீதான மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே சீர்குலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. எனவே இதுபோன்று நடக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பது என்பதையே இது காட்டுகிறது என்று மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீட்டின் குளியலறையில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்திலே சடலமாக கிடந்திருக்கிறார். இந்த சம்பவம் கடந்த 2/1/2026 அன்று அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கள்ளச்சாராயம் விற்று வந்த பெண் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்த 5 சவரன் நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்ணிற்கு அந்த கும்பல் வேறு என்ன தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை உச்சமாக இருக்கிறது. இது கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று சென்னை சூளைமேடு பகுதியிலே டீக்கடை உரிமையாளருடைய மனைவியை கத்தியால் குத்தி மண்ணெண்ணெய் ஊற்றி மிகப்பெரிய அளவில் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம், அவரிடமிருந்து 12 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் என ஒட்டுமொத்தமாக அந்த சூளைமேடு பகுதியை இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வானகரத்திலே திருநங்கை ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 3ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பண கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கத்தியால் குத்தி கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 8ஆம் தேதி அரங்கேறி இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் அதாவது மணக்காலில் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அந்த பங்கு தொகையை பிரிப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக தொழிலாளி ஒருவர் மிக கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்திலே 71 வயது மூதாட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தில் தனது மகனை பழிக்கு பழி வாங்குவதற்காக வந்த கும்பல் மூதாட்டியையும் விட்டு வைக்காமல் வெட்டி கொலை செய்திருப்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. தூத்துக்குடி அருகே 4 வயது சிறுமியினுடைய தாய், அதாவது காதலனால் பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அடையாறிலே மனைவியுடைய கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்தவர் தட்டி கேட்ட கணவன், அதாவது கௌரவகுமார், அதே போன்று அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய முனிதா குமாரி, அவருடைய 2 வயது ஆண்மகன் என 3 பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே சென்னையை புரட்டி போட்ட சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது. குறிப்பாக கணவனுடைய கண்முன்னே ஒரு மனைவி கூட்டு கும்பலால், அதாவது 5 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அதனை தட்டி கேட்ட கணவன் கொலை செய்யப்படுகிறார். அவர் சாக்குப்பையிலே கட்டி வீசப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து மனைவி இதை பார்த்தார் என்பதற்காக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த மனைவியுடைய ரணம் ஆறுவதற்கு முன்பாக அவரையும் வெட்டி வீசி கொலை செய்யப்பட்டு, அதாவது பெருங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை குடங்களை வீசப்பட்டிருக்கிறார். அந்த 3 வயது குழந்தை, எதையுமே தெரியாத அந்த குழந்தை வெட்டி இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மத்திய கைலாசத்தில் இருக்கக்கூடிய கூவத்திலே வீசப்பட்டிருக்கிறார். சென்னையிலே இது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்திய சம்பவமாக இருக்கிறது. அதே போல திருநெல்வேலி மணக்குடி அருகே போதையால் 2 இளைஞர்கள் பள்ளி மாணவனை அரிவாளால் வெட்டி மிகப்பெரிய அளவிலே கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருக்கிறார்.
இப்படி ஒட்டுமொத்தமாக விழுப்புரத்திலே மகள் உணவு சமைக்கவில்லை என்பதால் மது போதையில் வந்த மகளை அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய தந்தை என பல்வேறு சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உதிரிப்பூக்கள் போல அந்தந்த பகுதியிலே மனித உயிர்கள் வெட்டி வீசப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, நகைக்காக கொலை, அதே போன்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை என பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கு சந்தி சிரிக்கிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பது என்பதுதான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. மஞ்சுளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.